ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயப்ச குரு சுக்ர சனியப்ச ராகு கேதுவே நமோ நமக. இன்னைக்கு மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற நாள். அதாவது ஆடி மாதம். ஆடி மாதத்துடைய முதல் நாளே வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்குது. இது சுக்கிரனுடைய நாள். சுகபோகங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய நாளிலே இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கிறது. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது 4ஆம் பாவகம். அவருடைய ஜாதகப்படி காலபுருஷ தத்துவப்படி மேச நட்சத்திரத்திலிருந்து கடகராசி 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகம் அப்படின்றது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய சொத்து சுகம் தாயை குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் பாவகம். அதே போல் நீர்நிலைய நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் பாவகம். இது சந்திரனுடைய வீடு. சந்திர பகவான் அப்படின்னாவே மனோகாரகன், மனதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மனோகாரகன் சந்திர பகவான். இவர் தாயும் குறிக்கக்கூடியவர். ஒருத்தவங்களுக்கு நிறைய சொத்து செல்வம் இருக்கலாம் வச்சுக்கிட்டாலும் அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு மனநிலை வேணும். நிறைய பேர்கிட்ட சொத்து சுகம் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. சில பேர்கிட்ட அனுபவிக்கணும்னு எண்ணம் இருக்கும், சொத்து சுகம் இருக்காது. அதுபோல் இந்த சொத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான், மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனோகரனுடைய ராசியில் சூரிய பகவான் இன்னைக்கு பிரவேசம் செய்திருக்கிறார். அது மிகவும் சிறப்பானது. இந்த ஆடி மாதம்னாவே சிறப்பானதான். அது அம்பாளுக்கு குறிப்பாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாதம். இந்த ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பு. அதே போல் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய கிருத்திகை முருகனுக்கு சிறப்பானது. ஆடிப்பூரம் முக்கியமாக ஆண்டாள் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படக்கூடிய ஆடிப்பூரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தன்று ஆண்டாளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. அதே போல் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்திற்கு இருக்கிறது. ஆடி அப்படின்னா என்னென்னா, ஆனந்த நடனம் ஆடி வருகின்ற சக்தி அப்படின்றது பொருள். இந்த அம்பாள் உலக ஜீவராசிகளை காக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களும் குறிக்கக்கூடியது தான் இந்த 4ஆம் பாவம், சந்திர பகவானுடைய கடகராசி. அப்படி நம்மளெல்லாம் காக்கின்ற தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாளை இந்த மாதத்தில் நம்ம வழிபட்டு அம்பாளுடைய மனசை குளிர வைக்கணும். என்னென்னலாம் பண்ணலாம்? பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கிறது, அப்புறம் அம்பாளுக்கு பொங்கல் வைக்கிறது, குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய வேப்பிலையை கட்டுறது, இதெல்லாம் எதுக்குன்னா அம்பாள் நம்ம மகிழ்விக்கணும். எதுக்காக? நம்மளை காக்கின்ற தெய்வம், காக்கின்ற சக்தி. அதனால தான் அம்பாளுடைய வழிபாடு இந்த கடக ராசியில் வரக்கூடிய நாளில் ஆடி மாதத்தில் மிக சிறப்பாக நம்ம செய்கிறோம். அப்படி உலகத்தை காக்கின்ற அம்மாவை நம்ம சிறப்பாக வழிபடும்போது, முதலாவதாக வீட்டில் உள்ள நம்முடைய அம்மாவை நம்ம மிகவும் நேசிக்கணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இது மிகவும் சிறப்பு. ஏன்னா உலகத்தை காக்கின்ற அன்னையை நம்ம வணங்குகிறோம். அதே போல் நம்மளுடைய உலகம், நம்மையே உலகமாக நினச்சி இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய அம்மா. நம்ம தான் அவங்களுக்கு உலகம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்களுடைய மனசு கோணாதபடி நம்ம நடந்துக்கணும். சில பேருக்கு சில கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் கடந்து மறந்து தானாக வழியே போய் அம்மா கிட்ட இந்த ஆடி மாதத்தில் முதலாவதாக அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா கூட இல்லாதவங்க ஒரு ஃபோன் பண்ணியோ, இல்லை அம்மாவே இல்லாதவங்க அம்மாவை நினைத்து ஆத்மார்த்தமாக ஒரு மனசார ஒரு மன்னிப்பு கேளுங்க, ஒரு ஆசீர்வாதம் மனசார கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். எது நமக்கு மிகவும்
சுகம் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து சுகம் கிடையாது, நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் எதுன்னா அம்மாவுடைய ஆசீர்வாதம். அம்மாவுக்கு சுகம் தரக்கூடியது. இப்போ அம்பாளுக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம், வழிபாடு செய்கிறோம், கூழ் வாக்குறோம். இது உலகத்தை காத்தரிச்சுக்கின்ற அம்பாளுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள். அதனால் அம்மா அம்மன் ஆனந்தம் அடைவாங்க. அதே போல் நம்ம அம்மாவுக்கு எது சுகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்கிறது தான் அவங்களுக்கு தரக்கூடிய மிக சுகம். நாம் அவங்கள பார்த்துக்கிறது தான் சுகம். அவங்களுடைய முதல் சுகம் எதுனா நம்ம நல்லா இருக்கணும். தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு அதுவே பெரிய ஆனந்தம். அதே போல் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய அனுசரணை, அன்பு, இதுதான் அவங்களுக்கு சுகம். பொண்ணோ பொருளோ அவங்களுக்கு சுகம் கிடையாது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய அம்மா கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே போல் அம்மா இல்லாதவங்க, அம்மா தூரத்தில் இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மாவே இல்லாதவங்க அம்மாவை ஆத்மார்த்தமாக நினச்சி அவங்கக்கிட்ட மன்னிப்பும் ஆசீர்வாதமும் மனசார வாங்குங்க. அம்மா வடிவத்தில் இருக்கக்கூடிய யார்கிட்டையாவது நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. அது மிகவும் சிறப்பு. இது பெண்களுக்கான ஒரு மாதம், இந்த ஆடி மாதம். அதே போல் யாரெல்லாம் திருமணம் ஆகலையோ, இல்லை திருமணம் வரன்னு தேடிட்டு இருக்கிறவங்க, இப்படி பல்வேறு பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிறப்பு, கருத்தரிப்பு, இப்படி பல நிகழ்வுகளுக்கு வேண்டுதல் இருந்தால் ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆண்டாளுக்கு வளையல் சாத்துறதா வேண்டிக்கோங்க. அம்மா உருவில் இருக்கிற யாருக்காரும் உதவி செய்யுங்க. அதே போல் இந்த சந்திர பகவான் அப்படின்றவர் மனதுக்கு காரணமானவர். மனதை நல்வழிப்படுத்துவதும் தீவழிப்படுத்துவதும் இந்த மனோகரனுடைய சந்திர பகவான். அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது மிகவும் உத்தமம். அதே போல் முன்னோருக்கு முறை செய்யக்கூடிய அமாவாசை, ஆடி அமாவாசை, அதுவும் மிக சிறப்பு. அதே போல் சுபங்களிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, திருமண உதவியோ இல்லை புடவை வாங்கி தருவதோ, மாங்கல்ய தானம், மாங்கல்யத்துக்கு உதவுவது, இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை உங்களால் என்ன முடியுமோ அதை ஆத்மாத்மா செய்யுங்க. ஆத்மாத்மா செஞ்சு அம்மனுடைய அருளையும் உங்களுடைய அம்மாவுடைய அருளும் முதலாவதாக வாங்குங்க. ஏன்னா இந்த அம்மா என்பவர் யாருன்னா நமக்கு உடலை கொடுத்தவங்க. நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் கர்மாவை கழிப்பதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அப்படி இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நமக்கு உடம்புன்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா? அந்த உடம்பை நமக்காக கொடுத்தவங்க தான் அம்மா. அவங்க இல்லாமல் நம்ம இந்த உடம்பு கிடையாது. அதனால் என்ன சில பேருக்கு ஒரு மனஸ்தாபங்கள் கூட இருக்கலாம். அதனால் அம்மா அவங்கக்கிட்ட முதலாவதாக நீங்கள் ஒரு மன்னிப்பும், முதல்ல ஆசீர்வாதம் வாங்கினாவே எல்லாமே மாறிடும். ஏன்னா இந்த கர்மாவை நல்லபடியாக கழிக்கிறதுக்கு உடல் கொடுத்தவங்க அவங்கன்ற ஒரே காரணம், அவங்க இல்லாமல் நாம் இல்லை. அதே போல் உலகத்தை காத்து ரசிக்கக்கூடிய அம்பாள் எப்படி இந்த உலகத்தை நல்லபடியாக வழிநடத்துகிறாளோ, அதுபோல் நம்ம அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் நல்லதாக தான் இருக்கும். எல்லோரும் அம்மாவின் ஆசீர்வாதமும் அம்பாளுடைய ஆசீர்வாதமும் பெற்று இந்த ஆடி மாதத்தை நல்லபடியாக வழிபாடு செய்து நற்பலன்களை பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.